நமது ஜெபம் டிவியில் உயிருள்ள கிறிஸ்துவை வெளிப்படுத்துதல். எந்த எல்லையில நம் உடவர்களாக இருக்கிறோமோ, எழும முடியாமல் இருக்கிறோமோ, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே அதில் இருந்த கர்த்தர் நம்மை கை தூக்கி அமேன் எழும பண்ணும் என்று சொல்லி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படி யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறீர்களோ, உங்களுடைய பலத்தினாலே அல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் உங்களை கை தூக்கி எழும பண்ணுகிற ஒரு பகல் இது. Christ Generation Ministries presents Revealing the Living Christ every Saturday at 8 p.m. Don't miss it on Jebam TV. ഡിക്ലെയർ ചെയ്ത് തുടങ്ങിയാട്ടെ. ആമേൻ. அந்த ஆவிக்குரிய மனுஷன் அறிக்கை பண்ணுவதாக. ഓ ഇന്ന് പകൽ ആത്മ മനുഷ്യനിലുള്ള ആ വ്യക്തിത്വത്തെ നിങ്ങൾ കണ്ടാട്ടെ. ஆமென். இந்த பிற்பகல் ஆவிக்குரிய மனிதனில் இருக்கிறதான ஆமென் அந்த பர்சனாலிட்டி அந்த நபரை வந்து கண்டுபிடுங்க. നിങ്ങളുടെ ഫിസിക്കൽ അപ്പിയറൻസ് കണ്ടാൽ നിങ്ങൾ ഡൗൺ ആയി പോകും. உங்களுடைய வெளிப்படையான தோற்றம் கண்டால் நாம் சோர்ந்து விடுவோம். നിങ്ങളുടെ ഫിസിക്കൽ റിലം കണ്ടാൽ നിങ്ങൾ ചിലപ്പോൾ മടുത്തു പോകും. ஆமென். வெளிப்படையான ஆமென் மண்டலங்கள் கண்டால் நாம் சோர்ந்து விடுவோம். ഓ നിങ്ങളുടെ പുറമേയുള്ള സാഹചര്യങ്ങൾ നോക്കിയാൽ ചിലപ്പോൾ നിങ്ങൾ മടുത്തു പോകും. புறம்பான சூழ்நிலைகளை பார்த்தால் நாம் சோர்ந்து விடுவோம். എന്നാൽ ഒരു ഗൂഢ മനുഷ്യൻ നിങ്ങളുടെ അകത്തു മറഞ്ഞിരിപ്പുണ്ട്. ஆமா, ஆனால் உங்களுக்குள்ளே ஒரு மறைந்திருக்கிற மனுஷன் உண்டு. ഓ ക്രിസ്തുവിന്റെ നിറവുള്ള ഒരു മനുഷ്യൻ, ക്രിസ്തുവിനുடைய நிறைவுள்ள ஒரு மனுஷன், ക്രിസ്തുവിന്റെ മഹത്വം നിറഞ്ഞു നിൽക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ, கிறிஸ்துவினுடைய மகிமை நிரம்பி நிற்கிற ஒரு மனுஷன், ക്രിസ്തുവിന്റെ സാന്നിധ്യത്തെ വഹിക്കുന്ന ഒരു മനുഷ്യൻ, கிறிஸ்துவினுடைய பிரசன்னத்தை சுமக்கிறதான ஒரு உள்ளான மனுஷன். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, கிறிஸ்துவினுடைய நிறைவுள்ள ஒரு மனுஷன், கிறிஸ்துவினுடைய மகிமையை சுமக்கிற ஒரு மனுஷன். ஹல்லேலூயா. ஒரு உள்ளான மனுஷன், தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற ஒரு உள்ளான மனுஷன் எனக்குள்ள இருக்கிறார். 2024 എനിക്ക് വലിയൊരു ദർശനമുണ്ട്. 2024 எனக்கு பெரிதான ஒரு தரிசனம் உண்டு. Rising to the ownership. ஓ, என்னுடைய உரிமைக்கு நேராக எழும்புகிற ஒரு ஆண்டு. Rising to ownership. ஓ, என்னுடைய உரிமைக்கு நேராக எழும்புகிற ஆண்டு. എന്റെ അവകാശത്തിലേക്ക് ഞാൻ പ്രവേശിക്കണം. சொல்லுங்க, என்னுடைய உரிமைக்கு நேராக நான் எழும்ப வேண்டும். എന്റെ അവകാശത്തെ ഞാൻ പ്രാപിക്കണം. ஓ, என்னுடைய உரிமையை நான் பெற்றுக்கொள்ள എന്റെ வேண்டும். പിതാവ് എനിക്ക് ഒരുക്കിയിരിക്കുന്ന അവകാശത്തെ എനിക്ക് പ്രാപിക്കണം. என்னுடைய பிதா எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை அந்த உடைமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். നിങ്ങളുടെ ആത്മ മനുഷ്യനെ നിങ്ങളൊന്ന് കണ്ടേ. உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷனை நீங்க கண்டுபிடுங்க. 2023 എഴുന്നേൽക്കാൻ പറ്റാതെ, எழும்ப முடியாமல், പരസ്പര അസൂയ പൂണ്ട്, அமேன், ஒருவருக்கொருவர் அமேன் ஒரு பொறாமை வந்து, പരസ്പര വിദ്വേഷം പൂണ്ട്, அமேன் ஒருவருக்கொருவர் கோபம் வந்து, കോപിക്കപ്പെട്ട
അടിമപ്പെട്ട മനുഷ്യനായി, കോപത്തിന്റെ അടിമയായ മനുഷ്യനായി, ஆமென். கோபத்துக்கு அடிமையான பழைய மனுஷனாக, ആത്മനിറവില്ലാത്ത മനുഷ്യനായി. ஆவிக்குரிய நிறைவில்லாத மனுஷனாக 2023 നിങ്ങൾക്ക് നഷ്ടപ്പെട്ടു പോയി. 2023 நாம் இழந்து விட்டோம். പുറമേ നോക്കിയാൽ നിങ്ങൾ ഭയങ്കരമായ അഭിഷിക്തനാ. ആമേൻ. വെളിപ്പടയാ പാത്താ നാം അഭിഷേകമുള്ള, പക്ഷേ ഉള്ളിൽ ഭയങ്കര പകയാ. ஆனால் உள்ளத்தில் பகை. എനിക്ക് ആരോടും വിദ്വേഷം ഇല്ലെന്നാ പറയുന്നത്, എനിക്ക് ആരോടും പിണക്കമില്ല. எனக்கு யார்கிட்டயும் கோபம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். പക്ഷെ വാതുറന്ന അവരുടെ കുറ്റമേ പറയൂ. ஆனா வாயை திறந்தா நம்ம அவர்கள் നിങ്ങളുടെ ആത്മ മനുഷ്യൻ എഴുന്നേൽക്കാൻ പറ്റാതെ പോയി. ആമേൻ. ഉള്ള ആവിക്കുரிய മനുഷ്യൻ എഴുമ முடியாமல். എന്നാൽ നിങ്ങൾ തന്നെ ഒന്ന് പറഞ്ഞേ, 2024 ഞാൻ ന്യൂ ക്രിയേഷൻ ആണ്. ആമേൻ. 2024 I am new creation. I am new creation. சொல்லுங்க, நான் new creation. അസൂയുള്ള പഴയ മനുഷ്യനല്ല. ஆமென். சொல்லுங்க, பொறாமை இருக்கிற அந்த பழைய மனுஷன். മറ്റുള്ളവരെ കുറ്റം പറയുന്ന പഴയ മനുഷ്യനല്ല. குறைவை சொல்கிற பழைய மனுஷன் அல்ல. കാൽവരി ക്രൂശിൽ ക്രിസ്തുവിനോട് കൂടെ മരിച്ച ആ ചത്ത മനുഷ്യനല്ല ഇത്. ஆமென். சொல்லுங்க, ஆமென். ஹalleluya. கல்வாரி சிலுவையில் கிறிஸ்துவேசுவோடு கூட அடிக்கப்பட்ட அந்த பழைய மனுஷன் அல்ல. മഹത്വത്തിൽ ഉയർത്തെഴുന്നേറ്റ വ്യക്തിയാ ഞാനൊന്ന് പറഞ്ഞു. மகிமையில் எழும்பி இருக்கிற ஒரு மனுஷன் தான் நான். I am a resurrected person. ஓ, நான் உயிர்த்தெழுந்த மனுஷன். ഉയർത്തെഴുന്നേറ്റവർ മാത്രം ഒന്ന് സെലിബ്രേറ്റ് ചെയ്തു തുടങ്ങിയാട്ടെ. ഉയരോടെ എഴുമ്പിനവர்கள் மட்டும் 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 மட்டுം. ക്രിസ്തുവിനോട് കൂടെ ചത്ത മനുഷ്യനല്ല. ഓ, ക്രിസ്തുവോട് കൂടെ സെത്ത அந்த പഴയ മനുഷ്യനല്ല. ശാപത്തിൽ ചത്ത മനുഷ്യനല്ല. സാപത്തിൽ സെത്ത മനുഷ്യനല്ല. ജഡിക സ്വഭാവത്തിൽ ചത്ത മനുഷ്യനല്ല ഞാൻ. സ്വഭാവത്തിൽ സെത്ത அந்த പഴയ മനുഷ്യനല്ല. I am a resurrected man. சொல்லுங்க, நான் உயிர்த்தெழுந்த புது മനുഷ്യൻ. ഞാൻ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെട്ട വ്യക്തിയാ. நான் ഉയരോടെ എഴുമ്പിന പുതിയ മനുഷ്യൻ. എങ്ങനെ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെട്ട വ്യക്തി? എവിധமாக ഉയരോടെ എഴുമ്പപ്പെട്ട, മഹത്വത്തിൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെട്ട വ്യക്തി, മഹിമയിൽ ഉയരോടെ എഴുമ്പപ്പെട്ട அந்த മനുഷ്യൻ, തേജസ്സിൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെട്ട വ്യക്തി, ഓ, മഹിമയിൽ എഴുമ്പപ്പെട്ട அந்த മനുഷ്യൻ, ക്രിസ്തുവിന്റെ പുനരുത്ഥാനത്താൽ ഉയർത്തെഴുന്നേൽക്കപ്പെട്ട വ്യക്തി, ആമേൻ. ക്രിസ്തുവിനുடைய ഉയർത്തെഴുന്നേലിൻ വല്ലമയോട് കൂടെ എഴുമ്പപ്പെട്ട, അങ്ങനെയുള്ളവർ മാത്രം അത് സെലിബ്രേറ്റ് ചെയ്താട്ടെ. அப்படியுள்ளவர்கள் மட்டும், அப்படியுள்ளவர்கள் மட்டும். മക്കളെ, നിങ്ങളുടെ വാഗ്ദത്തം നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. ஓ, ஆமென். அன்பானவர்கள், இந்த கிருபை நாம் விட்டு விடக்கூடாது. നിങ്ങളുടെ വാഗ്ദത്തം നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. உங்களுடைய வாக்குத்தத்தத்தை இழந்து விடக்கூடாது. ഓ, നിങ്ങളുടെ അഭിഷേകം നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. உங்களுடைய அபிஷேகம் இழந்து விடக்கூடாது. 2023 നിങ്ങൾക്ക് വാഗ്ദത്തം പലതും പ്രാപിക്കാൻ കഴിഞ്ഞില്ല. 2023 അനേകം വാഗ്ദത്തങ്ങൾ പെറ്റുകൊള്ള முடியவில்லை. എന്നാൽ ഇന്ന് നിങ്ങൾ ഡിക്ലെയർ ചെയ്ത്, ഞാൻ എന്റെ വാഗ്ദത്തത്തെ നഷ്ടപ്പെടുത്തത്തില്ല. ஆனால் இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க, நான் என்னுடைய வாக்குத்தத்தத்தை இழந்து விட மாட்டேன். കാരണം ഞാൻ അതിനകത്തേക്ക് പ്രവേശിച്ച വ്യക്തിയാ. ஏனென்றால் நான் அதுக்குள் பிரவேசித்த நபர். ഇനി ജീവിക്കുന്നത് ഞാനല്ല. சொல்லுங்க, இனி ஜீவிப்பது நான் அல்ல. ക്രിസ്തു എന്നിൽ വാഴുകയാ. சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் என்னில் வாழுகிறார். ഓ, ക്രിസ്തു എന്നിൽ വാഴുകയാ. சொல்லுங்க, கிறிஸ்துவானவர் என்னில் வாழுகிறார். ക്രിസ്തു എന്നിൽ വാഴുകയാ. சொல்லுங்க, கிறிஸ்து என்னில் ஆளுகை ഓ, செய்கிறார். ഞാനൊരു ഹോളി സ്പിരിറ്റ് പേഴ്സൺ ആണെന്ന് ഡിക്ലെയർ ചെയ്തേ. சொல்லுங்க, நான் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ഒരു നബർ. പരിശുദ്ധാത്മാവിന്റെ നിറവുള്ള മനുഷ്യനാ. பரிசுத்த ആവിയാனവருடைய நிறைவுள்ள, ആത്മാ നിറവുള്ള മനുഷ്യനാ ഞാൻ. ஆவியினுடைய நிறைவுள்ள നബർ. ഓ, ഞാനൊരു സ്പിരിറ്റ് ബീയിങ് ആണെന്ന് ഡിക്ലെയർ ചെയ്തേ. சொல்லுங்க, நான் ഒരു ആവിக்குரிய, I am a spirit being. நான் ഒരു ആവിക്കുரிய മനുഷ്യൻ. ഓ, ഞാൻ ആത്മജീവിയാണെന്ന് ഡിക്ലെയർ ചെയ്തേ. சொல்லுங்க, நான் ഒരു ആവിക്കുரிய മനുഷ്യൻ. ഇന്ന് പകൽ നിങ്ങളുടെ ആത്മ മനുഷ്യൻ ബലപ്പെട്ടു നിൽക്കട്ടെ. ഓ, இந்த பிற்பகல் உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் பலம் கொண்டு எழும்புவதாக. ആത്മ മനുഷ്യൻ ശക്തി പ്രാപിച്ചു നിൽക്കട്ടെ. ஆவிக்குரிய மனுஷன் பலம் பெற்று எழும்புவதாக. ഓ, ഒരു ഓണർഷിപ്പ് ഇന്ന് പകൽ നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടട്ടെ. ஓ, ஒரு ஓனர்ஷிப் இந்த பிற்பகல் உங்கள் மேல் வெளிப்படுவதாக. നിങ്ങളുടെ മേലുള്ള സകല വാഗ്ദത്തത്തിന്റെയും അവകാശി ഉടമസ്ഥത നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടട്ടെ. ஓ, உங்க மேல இருக்கிற சகல வாக்குத்தத்தங்களுடைய அந்த உரிமை உங்கள் மேல் வெளிப்படுவதாக. ആ വാഗ്ദത്തത്തിന്റെ അവകാശം നിങ്ങളുടെ മേൽ വെളിപ്പെടട്ടെ. ஓ, அந்த வாக்குத்தத்தங்களுடைய உரிமை உங்கள் மேல் வெளிப்படுவதாக. ഒന്ന് ഡിക്ലെയർ ചെയ്ത് പറഞ്ഞാട്ടെ. ആമേൻ. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க. എന്റെ യജമാനൻ എന്നെ ചില പ്രോപ്പർട്ടികൾ ഏൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. சொல்லுங்க, என்னுடைய எஜமானன் ஆமென் சில ஆஸ்திகளை எனக்கு ஆமென் பகிர்ந்திருக்கிறார். എന്നെ ചില പ്രോപ്പർട്ടികൾ ഏൽപ്പിച്ചിട്ടുണ്ട്. சொல்லுங்க, என்ன சில ப்ராப்பர்ட்டிகள் எல்லாம் ஒப்பு கொடுத்திருக்கிறார். എന്റെ ഡ്യൂട്ടി എന്ന് പറയുന്നത്, என்னுடைய டியூட்டி അത് കുഴിച്ചിട്ടിട്ട് அது மறைத்து வைத்து പല കാര്യങ്ങൾ നോക്കുന്നതല്ല. பலவிதமான வேற உலக பிரகாரமான விஷயங்கள் பார்ப்பதல்ல. മറ്റുള്ളവന്റെ വിഷയം നോക്കുന്നതല്ല. மற்றவர்களுடைய விஷயத்தை பார்ப்பதல்ல. മറ്റുള്ളവരുടെ പ്രശ്നം നോക്കുന്നതല്ല. மற்றவர்களுடைய பிரச்சனையை பார்ப்பதல்ல. എന്റെ കരത്തിൽ ഒരു പ്രോപ്പർട്ടി ലഭിച്ചിട്ടുണ്ട്. சொல்லுங்க, என் கருத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைத்திருக்கிறது. അത് ലഭിച്ചവർ മാത്രം ഒന്ന് സെലിബ്രേറ്റ് ചെയ്താട്ടെ. ஓ, அதை கிடைத்தவர்கள் மட்டும் வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. ആത്മാവിൽ കണ്ടുകൊണ്ട് പറഞ്ഞാട്ടെ. ஆவியில் கண்டுகொண்டு சொல்லுங்க, ഓ, യജമാനൻ എന്റെ കരത്തിൽ വ്യത്യസ്തമായ
ചില പ്രോപ്പർട്ടികൾ ഏൽപ്പിച്ചു തന്നിരിക്കുക. சொல்லுங்க, என்னுடைய எஜமானன் என் கரத்தில் வித்தியாசமான சில ப்ராப்பர்ட்டீஸ் ஒப்பு கொடுத்திருக்கிறார். ഓ എന്റെ ഡ്യൂട്ടി ഇതാ, என்னுடைய டியூட்டி இதுதான். ഇത് എനിക്കൊന്ന് വ്യാപാരം ചെയ്യണം. ஓ எனக்கு ഇത് വ്യാപാരം பண்ண வேண்டும். ഇതെനിക്കൊന്ന് വ്യാപാരം ചെയ്യണം. ഇത് എനിക്ക് വ്യാപാരം பண்ண ഓ வேண்டும். യജമാനൻ വരുമ്പോൾ ഇതൊന്ന് വർദ്ധിപ്പിച്ച് കാണിക്കണം. எஜமானன் வரும்போது இதை பெருக பண்ணி காட்ட എന്റെ வேண்டும். ലക്ഷ്യം അതാണ് ഉറപ്പുള്ളതാണ്. என்னுடைய லட்சியம் அதுதான். லட்சியம் அதுதான். ஜீசஸ் ஹalleluya ஹalleluya. സ്പിരിച്വൽ റിലത്തിൽ കിടക്കുന്ന പ്രോപ്പർട്ടികൾ ആമേൻ ആവിക്കുரிய മണ്ഡലത്തിൽ കിടக்கிறதான നിങ്ങളുടെ ഫിസിക്കൽ റിലത്തിലേക്ക് ഇത് പകൽ വെളിപ്പെടുകയാണ്. ആമേൻ ഉங்களுடைய வெளிப்படையான எல்லைகளில் அது வெளிப்படுகிறது. അത് ചില സ്പിരിച്വൽ ഗിഫ്റ്റുകളായി, அது சில ஆவிக்குரிய கிருபா സ്പിരിച്വൽ வரங்களாக, ബ്ലെസ്സിംഗ് ആയി, ஆமென் சில ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக, ചില കൃപാവരങ്ങളായി, சில வரங்களாக, ചില അഭിഷേകമായി, சில அபிஷேகமாக, ചില ലാൻഡുകളായി, சில நிலங்களாக, ചില ഫിനാൻഷ്യൽ ബ്ലെസ്സിംഗ് ആയി, ஆமென் பொருளாதார ചില ஆசீர்வாதங்களாக, ഫാമിലി ബ്ലെസ്സിംഗ് ആയി. ஓ ஆமென் சில வெளிநாடு ஆசீர்வாதங்களாக. ഓ അപ്പന്റെ പ്രോപ്പർട്ടി നിങ്ങളുടെ മേൽ കൈമാറ്റപ്പെടുകയാണ്. அப்பாவினுடைய ப்ராப்பர்ட்டி உங்கள் மேல் கைமாற்றம் செய்யப்படுகிறது. ഓ നിങ്ങളുടെ ഹെവൻലി ഓണർ, உங்களுடைய பரலோக ஓனர், യുവർ ഹെവൻലി ഫാദർ, உங்களுடைய பரலோக தகப்பன், സ്വർഗീയ പിതാവ് തന്റെ പ്രോപ്പർട്ടി ഓ നിങ്ങളുടെ കരത്തിൽ ഹാൻഡ് ഓവർ ചെയ്ത് കഴിഞ്ഞു. ஓ உங்களுடைய பரலோக தகப்பன் சில ப்ராப்பர்ட்டி உங்களுடைய கரத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணி இருக்கிறார். അത് അനുഭവിക്കുന്നവർ മാത്രം അത് സെലിബ്രേറ്റ് ஓ ചെയ്താട്ടെ. அது அனுபவிக்கிறவர்கள் மட்டும் செலிப்ரேட் பண்ணி கொள்ளுங்க. ആത്മമണ്ഡലത്തിലേക്ക് പ്രവേശിച്ചാട്ടെ. ஓ அந்த மகிமைக்கு நேராக அதை என்ஜாய் பண்ணுகிற ആത്മമണ്ഡലത്തിലേക്ക് പ്രവേശിച്ചാട്ടെ. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. சொல்லுங்க, நான் ஒன்றுமில்லாதவன் அல்ல. சில ஹெவன்லி ப்ராப்பர்ட்டீஸ் கர்த்தர் ஆவியானவர் என் கரத்தில் தந்திருக்கிறார். ஓ சிலதை அம்மே நான் கைமாற்றம் பண்ணும்படிக்கு, வியாபாரம் பண்ணும்படிக்கு என் கரத்தில் சிலதை ஒப்பு கொடுத்திருக்கிறார். ഓണർഷിപ്പ് എന്നുള്ള പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് ക്രൈസ്റ്റ് ജനറേഷൻ നിന്റെ മേൽ പതിക്കപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ, നിനക്കത് ലഭിച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നഷ്ടപ്പെട്ടു പോകാതെ ഇന്ന് പകൽ അതിലേക്ക് പ്രവേശിച്ചേ. ஓனர்ஷிப் என்றதான வார்த்தை கிரைஸ்ட் ஜெனரேஷன் மீது பதித்திருக்கிறது என்று சொன்னால் அது இழந்து விடாமல் இந்த பிற்பகல் சில ஓனர்ஷிப்புக்குள்ள என்டராய் விடுங்க. ஓ எழும்புங்க. ஓ உங்களுடைய உரிமைக்கு நேராக எழும்பி விடுங்க. ஓ உங்களுடைய உரிமைக்கு நேராக எழும்பி விடுங்க. ஓ உங்களுடைய உரிமைக்கு நேராக இந்த பிற்பகல் எழும்பி விடுங்க. ഓ അവകാശങ്ങൾ വെളിപ്പെടുന്നു. ആമേൻ சுதந்திரங்கள் வெளிப்படுகிறது. അവകാശങ്ങൾ വെളിപ്പെടുന്നു. சுதந்திரங்கள் வெளிப்படுகிறது. ഓ അവകാശങ്ങൾ വെളിപ്പെടുന്നു. சுதந்திரங்கள் வெளிப்படுகிறது. ചില പ്രോപ്പർട്ടികൾ ഓപ്പൺ ആകുന്നു. ஓ சில ப்ராப்பர்ட்டிகள் உங்கள் கரத்தில் திறக்கப்படுகிறது. சில ஆஸ்திகள் வெளிப்படுகிறது. ആത്മാവിൽ അതിനെ പ്രാപിക്കുന്നവർക്കായി സ്തോത്രം. ஆவியில் அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ആത്മാവിൽ അതിലേക്ക് പ്രവേശിക്കുന്നവർക്കായി സ്തോത്രം. ஆவியில் அதை பெற்றுக்கொள்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம். ஓ ராபா ராபா நபல மூடம உஷம்தசியம்தனா ഈ വർഷത്തിലേക്ക് പ്രവേശിച്ചിട്ട് இந்த ஆண்டில் பிரவேசித்து എനിക്ക് ആത്മാവിൽ കയറാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയിൽ മൂവ് பண்ண முடியவில்லை. എനിക്ക് ആത്മാവിൽ ആരാധിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയിൽ ആരാധിக்க முடியவில்லை. എനിക്ക് ആത്മശക്തിയിലേക്ക് പ്രവേശിക്കാൻ പറ്റുന്നില്ല. എന്നാൽ ആവിയാനവരുടെ വല്ലമയ്ക്കുள் ഏற முடியவில்லை. അങ്ങനെയുള്ളവർ ഇതിനകത്തുണ്ട്. அப்படியுள்ளவர்கள் இருக்கிறீர்கள். അങ്ങനെയുള്ളവർ മാത്രം കരമുയർത്തിയാട്ടെ. அப்படியுள்ளவர்கள் மட்டும் இந்த കരங்களை ഉയർത്തിക്കൊള്ളുക. എനിക്ക് ആത്മാവിൽ പ്രവേശിക്കാൻ പറ്റുന്നില്ല. ഓ எனக்கு அந்த ആവിയിൽ ஏற முடியவில்லை என்று சொல்கிறவர்கள், അങ്ങനെ പറയുന്നവർ മാത്രം ഫ്രണ്ടിലേക്ക് വന്നാട്ടെ. அப்படியுள்ளவர்கள் மட்டும் இன்னும் முன்னாடி வந்து விடுங்க. എനിക്ക് ആത്മാവിൽ ആരാധിക്കാൻ പറ്റുന്നില്ല. எனக்கு ആവിയിൽ ആരാധിக்க முடியவில்லை. എനിക്ക് ആത്മശക്തിയെ പ്രാപിക്കാൻ പറ്റുന്നില്ല. என்னால ஆமென் அந்த ஆவியானவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. കൈ ഉയർത്തിയവരെല്ലാം ഫ്രണ്ടിലേക്ക് വന്നാട്ടെ. அந்த கை தூக்கினவர்கள் எல்லாம் வந்து ஃப்ரண்ட்ல வந்து விடுங்க. ஆமென். நம்ம ஒரு ஆமென் புதிய ஆவிக்குரிய மண்டலத்தில் பிரவேசிக்கிறோம். അനുഭവിക്കാൻ പറ്റുന്നില്ല. ஆனால் என்னால் அதை அனுபவிக்க முடியவில்லை என்று சொல்கிறார். എവിടെയോ എൻ്റെ ആത്മതലങ്ങൾ ഓഫ് ആയി പോയതുപോലെയാണ്. ஆமென். எங்கே எல்லாமோ என்னுடைய ஆவிக்குரிய மண்டலங்கள் ஆமென் அது சோர்ந்து போய் இருக்கிறது போல. എന്നാൽ കർത്താവ് ആഗ്രഹിക്കുന്നു. ஆனால் கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ഓ നിങ്ങൾക്കിത് നഷ്ടപ്പെട്ടു പോകരുത്. ஆமென். உங்களுக்கு ഇത് இழந்து போக விடக்கூடாது. നിങ്ങൾക്കിത് നഷ്ടപ്പെട്ടു പോകല്ലേ. ஆமென். ஹalleluya. உங்களுக்கு இது நஷ்டப்பட்டு നിങ്ങളുടെ മേലും ഇത് വെളിപ്പെടണം. ஆமென். உங்கள் மேலும் இது வெளிப்பட வேண்டும். അതിന് കർത്താവ്
കർത്താവ് നിങ്ങളെ വിളിച്ചപ്പോൾ മുന്നിലേക്ക് കൊണ്ടുവന്നിരിക്കുന്നത്. ആമേൻ ഹല്ലേലൂയ. കർത്തർ தான் உங்களை அழைத்து ஆமென் ஹalleluya முன்பந்தியில கொண்டு வந்திருக்கிறார். നഷ്ടപ്പെട്ട ആത്മശക്തി നിങ്ങളുടെ മേലേക്ക് കർത്താവ് പകരും. நஷ்டப்பட்ட இழந்து போன ஆவிக்குரிய வல்லமையை கர்த்தர் பகிர்வார். ஏற்கனவே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். எந்த எல்லையில நம் உடவர்களாக இருக்கிறோமோ, எழும முடியாமல் இருக்கிறோமோ, இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்திலே அதில் இருந்த கர்த்தர் நம்மை கை தூக்கி ஆமென் எழும்ப பண்ணும் என்று சொல்லி ஹalleluya ஹalleluya. அப்படி யாரெல்லாம் சோர்ந்து இருக்கிறீர்களோ உங்களுடைய பலத்தினாலே அல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய பலத்தினாலே கர்த்தர் உங்களை கை தூக்கி எழும்ப பண்ணுகிற ஒரு பகல் இது. ആത്മീക മുടന്തത ഇവിടെ അവസാനിക്കട്ടെ. ആമേൻ. உங்களுடைய ആവിക്കുரிய മുടവ് இந்த இடத்தில் ആമേൻ முடிந்து വിടട്ടെ. ഓ നിങ്ങൾ ആമേൻ എഴുന്നേൽക്കുന്നവരല്ല, കുതിച്ചെഴുന്നേൽക്കുന്നവരായി മാറാൻ. ആമേൻ. நீங்கள் குதித்தெழுந்து எழும்புகிறவர்களாக மாறுவதாக. കുതിച്ചു ചാടുന്നവരായി മാറാൻ. குதித்து துள்ளி எழும்புகிறவர்களாக തുള്ളി ചാടുന്നവരായി മാറാൻ. ஆமேன். துள்ளி குதித்து எழும்புகிறவர்களாக மாறட்டும். കർത്താവേ, അനേക ലജ്ജിച്ച് പുറകിലിരിക്കുമ്പോൾ, ആമേൻ, വെക്കപ്പെട്ട് പിന്നാടി இருக்கும்போது, അവർക്ക് ആത്മാവിൽ കയറാൻ പറ്റാത്ത നിറയെ ആളുകൾ ഇതിനകത്തുണ്ട്. ആവിക്കുரிய வாழ்க்கையில ஏற முடியாத நிறைய நபர்கள் இந்த கூட்டத்தில் இருக்கிறீங்க. അവർ ലജ്ജിച്ച് ബാക്കിൽ മറഞ്ഞിരിക്കുമ്പോൾ, அவங்க വെക്കപ്പെട്ട് പിന്നാടി മറந்து இருக்கும்போது, ഇവർ ലജ്ജ നോക്കാതെ ഫ്രണ്ടിലേക്ക് വന്നെങ്കിൽ, இவர்கள் வெக்கத்தை பார்க்காம முன்னாடி வந்தவர்கள், ഇന്ന് കർത്താവ് നിങ്ങളുടെ മേൽ വലിയൊരു ദൈവശക്തി അയക്കാൻ പോവാ. இன்றைக்கு கர்த்தர் இவர்கள் மேல் ഒരു பெரிய தேவ വല്ലமை ഒരു ഭയങ്കര ഫയർ നിങ്ങളുടെ മേൽ കർത്താവ് റിലീസ് ചെയ്യാൻ പോവാ. பெரிய அக்கினி கர்த்தர் இந்த பிற்பகல் உங்கள் மேல் ஊற்றுகிறார். ഭയങ്കര ഫയർ നിങ്ങളുടെ മേൽ റിലീസ് ചെയ്യാൻ പോവാ. பயங்கரமான ஒரு அக்கினி உங்கள் மேல் கர்த்தர் ஊற்றுகிறார். ഇപ്പോൾ തന്നെ ഒരു ഭയങ്കര തീവ്ര മേൽ ഇറങ്ങും. இப்பொழுதே ஒரு தீ உங்கள் மேல் வெளிப்படுகிறதா. ഇതുവരെ പ്രാപിക്കാൻ പറ്റാത്ത ദൈവശക്തി இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ள முடியாததான் அந்த தேவ வல்லமை വ്യാപരിക്കട്ടെ. இவர்கள் மேல் இறங்குவதாக. நிற்கிறவர்கள், அங்க நின்று கொண்டு இருக்கிறவர்கள் ஆவியில் கர்த்தரோடு கூட இணைந்து விடுங்க. சொல்லுங்க, அப்பா என்னை எழும்ப பண்ணுகிற ஆவியானவருடைய பிரசன்னம் என் மேல் இறங்குவதாக. என்னை உற்சாகமூட்டுகிற ஆவியானவருடைய மகிமை என் மேல் விளங்க பண்ணுவதாக. இந்த ஆண்டினுடைய ஆரம்பத்தில் ஒரு நாள் கூட என்னுடைய வாழ்க்கையில மிஸ் பண்ணி நான் போக கூடாது. ஒரு நொடி கூட என்னுடைய வாழ்க்கை வெறுமையாக போக கூடாது. நாட்கள் வெறுமையாக கூடாது. நேரங்கள் வெறுமையாக கூடாது. ஆண்டுகள் வெறுமையாக கூடாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் கனி கொடுக்கிற அனுபவம், எழும்புகிற அனுபவம். എനിക്ക് ആത്മനിറവിലേക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിയുന്നു എന്ന് പറയുന്നവരെല്ലാം ഒന്ന് കൈ ഉയർത്തിക്കേ. ஆனால் அந்த ஆவியானவருடைய பிரசன்னத்துக்குள், நிறைவுக்குள் என்னால பிரவேசிக்க முடிகிறது என்று சொல்கிறவர்கள், ഒന്ന് ശബ്ദമുയർത്തി സ്തുതിച്ചു തുടങ്ങിക്കോ. ഒന്ന് പ്രൈസ് ചെയ്ത് തുടങ്ങിക്കോ. നിങ്ങൾ തന്നെ ഹെവനായി കണക്ട് ആയിക്കേ. நீங்களாகவே பரலோகத்தோடு சேர்ந்து கொள்ளுங்க. നിങ്ങൾക്ക് വേണ്ടി തുറന്നിരിക്കുന്ന ഒരു അപ്പന്റെ ഭവനമുണ്ട്. உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிற ஒரு தகப்பனுடைய வீடு ஒன்றுண்டு. ആ വാതിൽ നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഒരിക്കലും അടയത്തില്ല, അത് തുറന്നു തന്നെ ഇരിക്കും. ആമേൻ. அந்த வீட்டு வாசல் ஒருபோதும் அடைந்து போவதில்லை, அது எப்பொழுதும் திறந்தே. നിങ്ങളെ സ്വീകരിക്കുന്ന നല്ലൊരു പിതാവ്, உங்களை ஆமேன் ஏற்றுக்கொள்கிற நல்ல ஒரு தகப்பன், നിങ്ങൾ അപ്പന്റെ ഭവനത്തിലേക്ക് കടന്നു വന്നാട്ടെ. ஆமேன். நீ தகப்பனுடைய வீட்டுக்குள் பிரவேசித்து விடுங்க. നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തുവിൻ്റെ നാമത്തിൽ എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടെ സ്നേഹവന്ദനം. മർക്കോസിൻ്റെ സുവിശേഷം 16-ാം അധ്യായം അതിൻ്റെ 20-ാമത്തെ വചനം നമ്മോട് ഇങ്ങനെ പറയുകയാണ്: കർത്താവ് അവരോട് കൂടെ പ്രവർത്തിച്ചും അവരാൽ നടന്ന അടയാളങ്ങളാൽ വചനത്തെ ഉറപ്പിച്ചും പോന്നു എന്ന്. ഇന്ന് ഈ അത്ഭുത സാക്ഷ്യം കേൾക്കുന്ന ദൈവമക്കൾ, അമേൻ, എത്ര പേർ ഉറച്ചു വിശ്വസിക്കുന്നുണ്ട് ഇന്നും നമ്മുടെ കർത്താവായ യേശുക്രിസ്തു ജീവിക്കുന്ന ദൈവമാകുന്നത് കൊണ്ട് അത്ഭുതങ്ങളാലും അടയാളങ്ങളാലും വചനത്തെ ഉറപ്പിക്കുന്ന കർത്താവാണെന്ന്. അങ്ങനെ ഇന്നൊരു അത്ഭുത സാക്ഷ്യം, ആശാദേവിയൊക്കെയുടെ അത്ഭുത സാക്ഷ്യം നമ്മളൊന്ന് കേൾക്കാൻ പോവുകയാണ്. அக்கா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் என்ன பெரிய அற்புதத்தை செய்தார்? கர்த்தருக்கு சூத்திரம். எனக்கு திடீர்னு ஒரு தலை சுத்து இருந்துச்சு, ஒரு வாந்தி வந்துச்சு. அப்போ என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியாமல் வீட்டில் யாருமே இல்லை. எத்தனை நாள் அப்படி
நான் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் நான் இறங்கினேன். அப்போ ஆண்டவரை நான் நினச்சேன், எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது, நான் வீட்டுக்கு போவேன்னா போக மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு உறுதி எனக்கே இல்லை. அப்படியெல்லாம் இருந்தேன். ഒക്കെ പറയുന്നത് അടുത്ത ദിവസം ഹോസ്പിറ്റലിൽ ഇരിക്കുമ്പോഴും ഒന്ന് ഇറങ്ങി നിൽക്കുവാൻ പോലും കഴിയാത്ത വിധത്തിൽ ശരീരത്തിനകത്ത് ബലഹീനതയാണ്. ഡോക്ടർ ഒന്ന് പിടിച്ചിറക്കാൻ നോക്കി, പക്ഷെ അപ്പോൾ പോലും നിൽക്കാൻ കഴിയാത്തതുപോലെ തളർച്ചയും ക്ഷീണവും ഒക്കെയായിരുന്നു. എന്നാൽ അടുത്ത ദിവസങ്ങളിൽ ഞങ്ങളെ സംബന്ധിച്ച് അവിടുന്ന് പ്രാർത്ഥിക്കുവാനായിട്ട് കർത്താവ് സഹായിച്ചു. എന്നാൽ പ്രാർത്ഥിച്ചു കഴിഞ്ഞപ്പോൾ എന്തോ ഒരു ധൈര്യം ശരീരത്തിനകത്ത് വരുന്നത് പോലെയൊക്കെ ഫീൽ ചെയ്തു. അതുക്കപ്പുறம் உங்களால் நடக்க முடிஞ்சதா? அதுக்கப்புறம் நான் தைரியத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கிட்டே நடந்தேன். அந்த கட்டில் இந்த கட்டிலும் பிடிச்சு நடந்தேன். மறுபடியும் நான் வீட்டுக்கு போகிறோம் நானே டாக்டர்கிட்ட கேட்டேன். டாக்டர் சரி போங்க அப்படின்னு எனக்கு 10 நாள் லீவு கொடுத்து பேர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு ஒரு சப்போர்ட்டில் தான் நீங்கள் நடக்கணும் அப்படின்னாங்க. அப்போ வீட்டில் வந்து எனக்கு அண்ணன் வந்து கம்பியெல்லாம் கட்டி கொடுத்து, அண்ணன் வேலைக்கு போகுதுனால யாரும் வீட்டில் இல்லை, கம்பியெல்லாம் கட்டி கொடுத்து நடந்தேன். பையா நடந்தால் ஒரு ஏதோ ஒரு சப்போர்ட்டில் பிடிச்சி ஒரு தடவை தான் போக முடியும், மறுபடியும் எனக்கு திருப்பி இங்கிட்டு வர முடியாது. அப்படி சமயத்தில் அண்ணன் என்னை காலையில் கொண்டு போய் தீயை போட்டு சூட்டுக்கு உட்கார வச்சுட்டு அண்ணன் மூணார் எங்கேயும் போயிட்டு யாரும் கூப்பிட்டாங்கன்னு போயிட்டு வரது வரைக்கும் அங்கே தான் இருப்பேன். மறுபடியும் எனக்கு எழுந்து போக முடியாது. அண்ணன் வந்து மறுபடியும் கூட்டிகிட்டு போய் தான் என்னை கட்டில் போய் விடணும். அப்போ ஃபாஸ்ட்டு நீங்கள் எல்லோரும் வந்து என்னை ஜெபிக்க வந்தீங்க. எனக்கு வந்து 10 அடிக்கு அங்கிட்டு வார ஆள் யாருன்னு தெரியாது. എന്നാൽ വീട്ടിൽ വന്നിട്ടും നടക്കാൻ കഴിയാത്തൊരു സാഹചര്യത്തിൽ വീടിനകത്തൊന്ന് പിടിച്ച് നടക്കുവാനായിട്ട് കമ്പിയൊക്കെ വെച്ച് ഒരു സപ്പോർട്ടിന് വേണ്ടിയിട്ടെന്ന് വെച്ചാൽ ബെഡ്റൂമിൽ നിന്നും ടോയ്ലറ്റിലേക്കോ അല്ലെങ്കിൽ കിച്ചണിലേക്കോ ഒക്കെ പോകുവാൻ കമ്പി കെട്ടി അതിൻ്റെ സഹായത്തോടെയാണ് ഒക്കെ പിടിച്ച് നടന്നുകൊണ്ടിരുന്നതെന്നാണ് പറയുന്നത്. എന്നാൽ അടുത്ത ദിവസം ഞങ്ങൾ അദൃശ്യമായിട്ട് ഒന്നുകൂടെ കണ്ട് പ്രാർത്ഥിക്കാനായിട്ട് ചെല്ലുമ്പോൾ ഞങ്ങൾ കാണുന്ന കാഴ്ച ഇതാണ്. കമ്പിയിൽ പിടിച്ച് മാത്രം നടക്കാൻ കഴിയുന്ന ഒരവസ്ഥ. അപ്പോൾ എന്നെ நடந்துச்சு. யார் வந்தாலும் கூட எனக்கு தெரியாது. ஆனால் வார அந்த கலருக்கு மாத்திரம் தெரியும் எனக்கு. ஆனால் நீங்கள் வந்தபோது கூட நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், கலராக வராங்கன்னு, யார் வராங்கன்னு எனக்கு தெரியல. பக்கத்தில் வந்தும் கூட உங்களை நான் தெரியல. ஆனால் நீங்கள் வந்து பேச்சு கொடுத்த உங்கள் குரலை பார்த்து தான் நான் இது பாஸ்டர் வந்திருக்காரான்னு நான் கேட்டேன். നോക്കണം പ്രിയ ദൈവമക്കളെ, ആ സമയത്ത് ഇത്രയധികം ശാരീരിക ബുദ്ധിമുട്ടാണ്. അക്കയ്ക്ക് ദൂരത്തുനിന്ന് വരുമ്പോൾ ആരാണെന്ന് ആളുകളെ ഐഡൻറ്റിഫൈ പോലും ചെയ്യാൻ കഴിയാത്തത്ര ബുദ്ധിമുട്ട്. കളറുകൾ മാത്രം തിരിച്ചറിയാൻ കഴിയും. ഞങ്ങൾ അടുത്ത് ചെല്ലുമ്പോൾ പോലും ഞങ്ങൾ ആരാണെന്ന് മനസ്സിലാകുന്നില്ല. അതുമാത്രമല്ല, ശബ്ദം കൊണ്ടാണ് പാസ്റ്റാണ് വന്നിരിക്കുന്നതെന്ന് ഐഡൻറ്റിഫൈ ചെയ്യാൻ കഴിയത്തുള്ളൂ. അത്രയും ഒരു ഏറ്റവും മോശമായൊരു സാഹചര്യത്തിലാണ് ഞങ്ങളൊക്കെ കാണുന്നത് ആ സമയത്ത്. അപ്പോൾ எல்லாரும் வந்து ஜெயிச்சிங்க. இப்போ மறுநாள் நான் சொன்னேன், எனக்கு இப்போ நல்லா இருக்குது, நான் எந்திரிச்சு நானாக நடந்துருவேன் அப்படின்னு. அப்போ அண்ணன் சொன்னார், சரி முடிஞ்சா நீ நடந்து வரு அப்படின்னு. இப்போ பையா எனக்கு நீங்கள் வந்து ஜெயிச்சு போன பிறகே நான் சிவரை பிடிச்சி நான் நடக்க தொடங்கிட்டு அப்போ என்னைய சொன்னாங்க 5 மாதம் ஆகும் சர்ச்சுக்கு வர அப்படின்னு. எனக்கு ஒரு ஆர்வம், நான் போகணும் சர்ச்சுக்கு, நீ எப்படி தூக்கினாலும் போங்க அப்படிங்கிற நிலைமையில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எனக்கு வந்து ஜெபிக்கிறவங்க உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். என்னை வந்து பார்க்க வந்த மக்களும் கேட்டு வந்தாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்க வந்து பார்த்துட்டு போனவங்கலாம் இது நம்ப முடியாது அப்படின்னு எஸ்டேட் ஆளுகளும் சொல்லியாச்சு. சர்ச்சிலேருந்து என்னை தெரிஞ்சவங்க வந்து பார்த்தாங்க. அண்ணன் வந்து யார்ட்டையுமே சுகமில்லை அப்படின்னு சொல்லலை, ஆதிபத்துக்கு தெரியாது. எனக்காக எல்லாரும் ஜெபிச்சாங்க. அது ஆண்டவர் சத்தத்தை கேட்டார், எனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு. ஆனால் 2 மாதமாக அண்ணன் தான் எனக்கு தலை கூட வாரி விடணும். எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணன் தான் 2 நேரம் சமையலை கொடுப்பாரு. ஒரு நேரம் வந்து அண்ணனோட தங்கச்சி மகன் வந்து எனக்கு சாப்பாடு கொடுத்து, அப்படித்தான் நான் இருந்தேன். வீட்டில் ஆளே இல்லாமல் ஆண்டவரோடு தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படி நெருங்கினேன் நான் கொஞ்ச நாள். இப்போ வேற நான் ஆண்டவரோட ரொம்ப நெருங்கிக்கிட்டே தான் இருக்கேன். அதுக்கப்புறம் பரிபூர்ணமான ஒரு சுகத்துக்குள்ள ஆண்டவர்களை கொண்டு வந்து ஆண்டவர் என்னை நல்ல ஒரு நடமாட்டத்துக்கு 2 மாதம் கழிஞ்ச உடனே நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன். 5 மாதம் ஆனாலும் வர முடியாது அப்படிங்கிற இருந்தேன். ஆனால் உங்கள் ஜெபத்தில் ഇനി ആണ്ടവർ വന്ന് ചർച്ചയ്ക്ക് വന്ന് സ്റ്റെപ്പ് കയറി ആരും എന്നെ പിടിക്ക വേണ്ടാമെന്ന് 2 മാസത്തിൽ എന്നെ മേലെ വന്നിട്ട്. ഹല്ലേലൂയ. പ്രിയ ദൈവമക്കളെ, അന്ന് പ്രാർത്ഥിച്ചു. അതിനുശേഷം ജീവിതത്തിൽ മാറ്റങ്ങളും ശരീരത്തിൽ മാറ്റങ്ങൾ സംഭവിക്കുവാനായിട്ട് ആരംഭിച്ചു. ഒക്കെ പറഞ്ഞ 5 മാസത്തിന് ശേഷമേ ഇനി വീണ്ടും എന്തെങ്കിലും ജോലി ചെയ്യുവാനോ അല്ലെങ്കിൽ ഒന്ന് നടന്ന സ്റ്റെപ്പ് കയറുവാനൊക്കെയുള്ള സാധിക്കത്തുള്ളൂ എന്ന് പറഞ്ഞെടുത്ത് 2 മാസത്തിനുള്ളിൽ തന്നെ ഒരു പരിപൂർണമായ സൗഖ്യത്തിലേക്ക് വരുവാൻ, തന്നെത്താൻ നടന്ന ആരുടെയും സഹായമില്ലാതെ ചർച്ചിലേക്ക് വരുവാനൊക്കെ കർത്താവ് സഹായിച്ചു. ഒരു പരിപൂർണ്ണ സൗഖ്യം. ഇപ്പം നിങ്ങൾ നമ്മുടെ ശരീരത്തിൽ പരിപൂർണமான சரீரம் நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு. எனக்கு நடக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரு. நான் ஆண்டவரை நேசிக்கிறதுக்கு எனக்கு நல்ல ஒரு தைரியம், நல்ல ஒரு பலத்தை கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ எனக்கு வேலை செய்யறதுக்குலாம் நல்ல தைரியம் இருக்குது. வெயிட்டெல்லாம் எனக்கு முதல்ல தூக்க முடியாது, குனிய முடியாது, கை மேலே தூக்க முடியாது. சர்ச்சிட்ட வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணும்போது கை தூக்கும்போது கை தூக்குனேன், நல்லா கை தூக்கிட்டேன். இப்போ எனக்கு அதெல்லாம் நல்ல ஆரோக்கியமாக தான் இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை.
ഇന്ന് പരിപൂർണ്ണ ആരോഗ്യവതിയായിട്ട് ഒക്കെ കർത്താവ് സൗഖ്യമാക്കി. ഈ യേശു നിങ്ങളുടെ ജീവിതത്തിലകത്തും നിങ്ങളുടെ ഏത് ബലഹീനതയും നിങ്ങളെയും സൗഖ്യമാക്കും. നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും അത്ഭുതങ്ങളും അടയാളങ്ങളും ചെയ്യുവാൻ ഈ യേശു சக்தனா. இந்த சாட்சியத்தை கேட்குற ஒவ்வொரு நபர்கிட்ட நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்லுவேன்னா, ஆண்டவரை தெரியாதவங்க எல்லாரும் இன்னும் தெரிஞ்சுக்கிறணும். நான் அவ்வளோ ஒரு சுகத்தில் நான் ஆகிட்டேன். எனக்கு நல்ல ஒரு பலத்தில் என்னை ஆரோக்கியமாக வச்சுருக்காரு ஆண்டவர். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுதேன். அதே போல் இருக்கிற தெரியாத மக்கள்லாம் இன்னும் தெரியட்டும். நான் என்ன மாதிரியே எல்லா மக்களும் தெரிஞ்சு இவங்களை சுகமாக்குனது போல் எங்களையும் சுகமில்லாதவரும் சுகமாக்குவார் என்று தெரிஞ்சு வரணும். ആമേൻ. ഒക്കെ പറഞ്ഞതാണ്. ഇതുപോലെ യേശുവിനെ അറിയാത്ത ഒത്തിരി പേര്, യേശു സൗഖ്യദായകനാണ്, യേശുവിനെ വിടുവിക്കാൻ കഴിയും എന്നറിയാത്ത ഒത്തിരി ജനങ്ങൾ ഇവർ നിശ്ചയമായും യേശുക്രിസ്തുവിനെ അറിയണം, യേശുക്രിസ്തുവിൻ്റെ വിടുതൽ അവരുടെ ജീവിതത്തിലും അനുഭവിക്കണമെന്ന്. പ്രിയ ദൈവമക്കളെ, നിങ്ങൾ എത്ര പേർ ഈ യേശുക്രിസ്തുവിന് നിങ്ങളുടെ ജീവിതത്തിലും അത്ഭുതം ചെയ്യാൻ കഴിയുമെന്ന് വിശ്വസിക്കുന്നു? ഈ സാക്ഷ്യത്തിലൂടെ നിങ്ങളുടെ ജീവിതത്തിൽ യേശു അത്ഭുതം ചെയ്യുവാൻ നിങ്ങൾ ഇത്രമാത്രം ചെയ്താൽ മതി. യേശുക്രിസ്തുവിൽ വിശ്വസിക്കുക, നിശ്ചയമായും നിങ്ങൾ മറ്റൊരു സാക്ഷിയായിട്ട് മാറും. ഗോഡ് ബ്ലെസ് യു. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 10 மணி அளவில் கில்கால் ஹால், போஸ்ட் ஆபீஸ் எதிரி, மூனார். நம்முடைய ஜூம் மீட்டிங் எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளும் காலை 7:30 மணி அளவிலும் எல்லா வெள்ளிக்கிழமைகளும் மாலை 6:30 மணி அளவிலும் நடைபெறும். கர்த்தர் செய்த அற்புத சாட்சிகளும் ஆசீர்வதிக்கப்பட்ட வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்க கிரைஸ்ட் ஜெனரேஷன் மினிஸ்ட்ரீஸ் என்ற எங்களுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும். வாட்ஸ்அப் மூலியமாக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. ஜெப உதவிக்காக எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9447775093. பிரதர் டோனி பிரான்சிஸ், சிஸ்டர் ஜினு டோனி இவர்களுடைய அப்கமிங் மீட்டிங்ஸ் இவைகளை குறித்து அறியவும் மீட்டிங்ஸ் நடத்துவதற்கும் 9447442660 என்ற எண்ணிற்கோ அல்லது 9447775093 என்ற எண்ணிற்கோ அழைக்கவும்.